Hi, இந்த செஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் encapsulation. Encapsulation அப்படின்னா data, code and method. இது எல்லாம் கலந்தது தான் encapsulation. ஒரு மொபைல் போன்ல நிறைய பார்ட்ஸ் இருக்கும். லைக் மைக், பேட்டரி, கேமரா, ஸ்பீக்கர். இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து டிவைஸா சேஞ்ச் பண்றது தான் encapsulation. கிளாஸை டிக்ளேர் பண்ணும்போது அது பிரைவேட்டா தான் இருக்கும். get and set மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். பிரைவேட் வேல்யூஸை அப்டேட்டும் பண்ணிக்கலாம் யூசிங் get and set. பிரைவேட் வேரியபிள் அப்படின்னா சேம் கிளாஸை ஆக்சஸ் பண்ணும். அவுட் சைட் த கிளாஸ் அக்செப்ட் பண்ணாது. அப்படி அக்செப்ட் பண்ணணும், அவுட் சைட் ஆஃப் த கிளாஸும் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா get and set மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். get அப்படின்னா நம்மளோட வேல்யூவை ரிட்டர்ன் வாங்குறதுக்காக யூஸ் பண்றது. set அப்படின்னா ஒரு வேல்யூவை செட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் நான் ஒரு பிரைவேட்டா ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த நேம் ஸ்ட்ரிங்கோட நேமை நான் வாங்க போறேன். அதுக்கு தான் இங்க get name அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன். தென் return name. நெக்ஸ்ட் நான் ஒரு செட் நேமை செட் பண்ண போறேன். இங்க public void என்னோட செட்டோட நேம் set name. நெக்ஸ்ட் this dot name is equal to name. இங்க நான் get and setter செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்றேன். தட் இஸ் test encapsulation அப்படின்ற கிளாஸை நான் கிரியேட் பண்றேன். public static void main string args account acc is equal to new account அப்படின்ற வேல்யூவை நான் செட் பண்றேன். தென் account dot set account நம்பரை நான் கொடுக்கிறேன். நான் வந்து அக்கவுண்ட் நம்பரை செட் பண்ணியிருக்கேன். தென் acc dot set name of ria. செட் நேம் அப்படின்னா நான் நேமை செட் பண்ண போறேன். அதுதான் ரியா. அந்த செட்க்கு ஒரு இமெயில் அட்ரஸை கிரியேட் பண்ண போறேன். அதுதான் ria@gmail.com. நெக்ஸ்ட் நான் ஒரு அமௌண்ட்டை டிக்ளேர் பண்ண போறேன். அதுதான் 5000. இப்போ நான் வேல்யூஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த வேல்யூஸ் எல்லாமே ரிட்டர்ன் வாங்க போறேன். அதுக்கு தான் get யூஸ் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா system.out.printlnல account dot நான் என்னென்ன வாங்க போறேன் அப்படின்னா get account வாங்க போறேன், get name வாங்க போறேன், get email வாங்க போறேன், again get amount வாங்க போறேன். சோ இந்த எல்லாமே நான் முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு வேல்யூஸை செட் பண்ணியிருக்கேன். அக்கவுண்ட் நம்பர், நேம், இமெயில் ஐடி அண்ட் அமௌண்ட் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு இந்த ப்ரோக்ராம்க்கு அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட் நம்பர், நேம், இமெயில் ஐடி அண்ட் அமௌண்ட். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். இதுதான் என்கேப்சுலேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா ஒரு யூசருக்கு எந்த தகவல் தேவையோ அதை மட்டும் காமிச்சு மற்றது எல்லாமே ஹைட் பண்றது தான் இந்த அப்ஸ்ட்ராக்ஷனோட வேலை. இங்க பாத்தீங்கன்னா மொபைல் போன்ல இருக்கிற சர்க்கியூட் தான் போன் ஒர்க் பண்றதுக்கு காரணம். ஆனா இந்த சர்க்கியூட் எப்படி வேலை செய்யுது அப்படின்ற தகவலை யூசருக்கு தெரியாது. அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட எக்ஸாம்பிள். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுதான் கிளாஸ் பைக். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் void run அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்க செகண்டா ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுதான் கிளாஸ் ஹோண்டா 4 எக்ஸ்டென்ஸ் பைக். ஹோண்டா 4 எக்ஸ்டென்ஸ் பைக் அப்படின்னா ஹோண்டா 4ன்ற கிளாஸ் வந்து பைக்ன்ற கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுக்காக தான் நான் எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் void run system.out.printlnல running safely அப்படின்றத கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னா கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் is equal to new of that class name. இங்க என்னோட கிளாஸ் நேம் பைக், ஆப்ஜெக்ட் நேம் obj is equal to new of that class name Honda 4. இப்போ நான் அந்த ஆப்ஜெக்ட்டை ரன் பண்ண போறேன். சோ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற அவுட்புட் ரன்னிங் சேஃப்லி. இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன்.